வணக்கம். நல்ல மார்க் எடுத்திருக்க சயின்ஸ் குரூப் எடு. காமர்ஸ் தான் எப்பவுமே சேஃப். சீக்கிரம் வேலை கிடைக்கும். 10வது முடிச்சதும் இந்த மாதிரி அட்வைஸ்லாம் உங்க காதுல விழுந்திருக்கும் இல்லையா? இது உங்க வாழ்க்கையில எடுக்க போற மிக முக்கியமான முடிவுகள்ல ஒண்ணு. ஆனா குழப்பங்களும் அழுத்தமும் தான் அதிகமா இருக்கும். ஆனா பயப்படாதீங்க. இந்த பகுதியில நம்ம உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம ஆராய்ச்சி அடிப்படையிலான ஒரு தெளிவான வழிய பயன்படுத்தி உங்களுக்கான சரியான துறையை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். முதல்ல இந்த முடிவு எவ்வளவு ஒரு கடினமான விஷயம்னு நம்ம ஒத்துக்கணும். பல நேரங்கள்ல இது பெற்றோர்களோட எதிர்பார்ப்புகளால தான் பெருமளவு வடிவமைக்கப்படுது. அவங்களோட வழிகாட்டுதல் ரொம்பவே முக்கியம்தான். ஆனா அந்த வழிகாட்டுதல் எப்போ அழுத்தமா மாறுது? அந்த வழிகாட்டுதல் அழுத்தமா மாறும்போது அதோட விளைவுகள் ரொம்பவே தீவிரமா இருக்கும். இது வெறும் பரீட்சை பயம் கிடையாதுங்க. இது மாணவர்களோட மனநலத்தையே நேரடியா பாதிக்குது. மன உளைச்சல், பதட்டம்னு பல பிரச்சனைகளை உருவாக்குது. இது பல குடும்பங்கள்ல வெளியில பேசப்படாத ஆனா ரொம்ப உண்மையான ஒரு பிரச்சனை. சரி, இப்போ நாம முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஏன் இத்தனை மாணவர்கள் தங்களுக்கு பொருந்தாத ஒரு துறையில சேர்றாங்க? இந்த பகுதியில நாம தீர்க்க போற மைய பிரச்சனையே இதுதான். இவ்வளவு நேரம் உணர்வுபூர்வமான சிக்கல்களை பார்த்தோம். இனி பகுப்பாய்வு ரீதியான பதில்களை தேடலாம். இந்த குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவான முடிவுக்கு வர்றதுக்கு நாம ஒரு 6 படி பயணத்தை மேற்கொள்ள போறோம். முதல்ல இந்த முடிவு ஏன் எவ்வளோ அழுத்தமா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு முக்கியத்துறையும் பத்தி ஆழமா பார்க்கலாம். உங்க தேர்வுக்கு பின்னால இருக்கிற உளவியல ஆராய்ந்து ஒரு நிஜ உலக ஒப்பீட்டையும் பார்க்கலாம். கடைசியா உங்களுக்கான ஒரு முடிவு கட்டமைப்பு மற்றும் பெற்றோருக்கான வழிகாட்டுதலோட முடிக்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். இந்த தேர்வைய ஏன் நாம ஒரு பெரிய விஷயமா பாக்குறோம், அதுக்கு பின்னால என்னென்ன அழுத்தங்கள் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி. சயின்ஸ்னா புத்திசாலிங்க, ஆர்ட்ஸ்னா படிப்பு வராதவங்க. இந்த மாதிரி விஷயங்களை நாம எத்தனை தடவை கேட்டிருப்போம் இல்லையா? இதெல்லாம் வெறும் காலாவதியான கருத்துக்கள் மட்டும் இல்ல, தப்பான முடிவுகளுக்கு வழிவகுக்கிற ஒரு பொறி. ஒருத்தரோட திறமையோ புத்திசாலித்தனத்தையோ வெறும் மார்க்க வச்சு அளவிடவே முடியாது. ஒவ்வொரு துறைக்கும் தனித்துவமான திறமைகள் தேவை. அது என்னன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். இப்போ எந்த விதமான சார்பும் இல்லாம ஒவ்வொரு முக்கிய துறையும் உண்மையில எதை பற்றியது, அதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். இந்த அட்டவணை தான் உங்களுக்கான முதல் தெளிவான வழிகாட்டி. அறிவியல், வணிகவியல், கலை, இந்த 3 முக்கிய துறைகளையும் நேரடியா ஒப்பிட்டு பார்க்கலாம். குறிப்பா இந்த பெறப்படும் திறன்கள் வரிசைய நல்லா பாருங்க. சயின்ஸ் எடுத்தா பகுப்பாய்வு திறன் வளரும். காமர்ஸ் எடுத்தா தரவுகளை கையாளும் திறன் வரும். ஆர்ட்ஸ் எடுத்தா விமர்சன சிந்தனை மேம்படும். உங்க இயல்பான திறமை இதுல எது கூட ஒத்துப்போகுது? அடுத்து தொழில் பாதைகள் பாருங்க. உங்க நீண்ட கால லட்சியத்தோட இது பொருந்துதா? இந்த அட்டவணைய ஒரு கருவியா பயன்படுத்துங்க. உங்க பலம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. நாம என்ன படிக்கலான்னு பார்த்தாச்சு. இப்போ ஏன் ஒரு ஸ்பெசிபிக் துறைய தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கறதுக்குள்ள போகலாம். உங்க முடிவை உங்களுக்கு தெரியாமலேயே பாதிக்கிற சில உளவியல் காரணிகளை பத்தி பார்க்கலாம். நம்மில் பலரும் பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லனா சொந்தக்காரங்க அவங்க பிள்ளைகளை என்ன படிக்க வைக்கிறாங்களோ அதையே ஏன் தேர்ந்தெடுக்கிறோம் தெரியுமா? அதுக்கு பேருதான் இந்த மந்தை மனப்பான்மை. மத்தவங்க போற வழியில போனா பாதுகாப்பா இருக்கலாங்கிற ஒரு எண்ணம் நம்மளோட தனிப்பட்ட ஆர்வங்களை விட சில சமயம் மேலோங்கிடுது. இந்த சமூக அழுத்தங்கிறது பலவிதமா வரும். சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட துறைக்கு கிடைக்கிற அந்தஸ்துக்காக அதை தேர்ந்தெடுக்கிறது, இல்லனா குடும்பத்துல பரம்பரையா ஒரு தொழிலை செஞ்சுட்டு வர்றதுனால அதையே நீயும் பண்ணணும்னு சொல்றது. சில சமயம் பாதுகாப்பான எதிர்காலம் வேணுங்கிற பயத்துல நமக்கு விருப்பமில்லாத ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறது. இது எல்லாமே நம்ம முடிவுகளை நமக்கே தெரியாம கட்டுப்படுத்துது. சரி, இப்போ ஒரு நிஜ உலக உதாரணத்தை பார்க்கலாம். அதிக போட்டி நிறைந்த, அதே சமயம் நிறைய குழப்பத்தை ஏற்படுத்துற 2 பாதைகளை நேரடியா ஒப்பிட்டு பார்க்க போறோம். சட்டம் மற்றும் ஸ்டெம். இந்த ஒப்பீடு ரொம்பவே முக்கியம். சட்டத்துறையில வருமானம் ரொம்ப அதிகமா இருக்கலாம், ஆனா அதுக்கு பல வருஷ படிப்பும் ரொம்ப கடினமான வேலை நேரமும் தேவைப்படும். இன்னொரு பக்கம் டெக்னாலஜி துறையில படிப்பு முடிச்ச உடனே நல்ல சம்பளம் கிடைக்கும், வேலை வாழ்க்கை சமநிலையும் பொதுவா நல்லா இருக்கும். உங்க முன்னுரிமை எதுங்கிறத பொறுத்து சரியான தேர்வு மாறும். இங்க ஒருத்தர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. பணம், வசதி இதெல்லாம் தாண்டி செய்யற வேலையில ஒரு தனிப்பட்ட நிறைவும் ஒரு பெருமையும் வேணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு அறிவார்ந்த தூண்டுதலுக்காக தான் சிலர் சட்டத்தை தேர்ந்தெடுக்கலாம். அந்த வேலை மேல இருக்கிற பெருமை எவ்வளவு கடின உழைப்பையும் தாங்கிக்க வைக்கும். இப்போ இதுக்கு எதிர்வாதத்தை கேளுங்க. இது ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு பார்வை. டெக்னாலஜி துறையில கிடைக்கிற உடனடி நிதி நன்மைகளும் வாழ்க்கை முறை வசதிகளும் பலருக்கு ரொம்ப கவர்ச்சிகரமானதா தெரியலாம். அதுக்காக பல வருஷ படிப்பையும் கடின உழைப்பையும் தவிர்க்க நினைக்கிறது இயல்புதான். அப்போ இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா,
வெற்றிங்கிறது நீங்க தேர்ந்தெடுக்கிற துறையில இல்ல, மாறா உங்களுக்கும் அந்த துறைக்கும் இடையில இருக்கிற பொருத்தத்துல தான் இருக்கு. எது சிறந்ததுங்கிற கேள்விக்கே இடம் இல்ல, எது உங்களுக்கு சரியானதுங்கிறது தான் கேள்வி. சரி, இவ்ளோ பிரச்சனைகள பத்தி பேசிட்டோம். இதுக்கு தீர்வு என்ன? இப்போ குழப்பத்திலிருந்து தெளிவுக்கு வர்றதுக்கு ஒரு அறிவியல் பூர்வமான, செயல்படுத்தக்கூடிய ஒரு தீர்விற்கு நாம நகரப் போறோம். இப்போ நாம ஒரு அறிவியல் பூர்வமான கருவிய பயன்படுத்த போறோம். இதுக்கு பேரு ஹாலண்ட் குறியீடுகள் அல்லது RISC மாடல். இது உலக அளவுல தொழில் வழிகாட்டலுக்கு பயன்படுத்துற ஒரு உளவியல் கோட்பாடு. இதோட மைய கருத்து ரொம்ப சிம்பிள். உங்க ஆளுமைக்கேத்த வேலையை நீங்க தேர்ந்தெடுத்தா அதுல நீங்க வெற்றி அடையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த 5 படிகளை ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல் படி, உங்க ஆர்வங்கள் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. RISC கோட்பாட்டின்படி 6 வகை ஆளுமைகள் இருக்கு. நீங்க ரியலிஸ்டிக், அதாவது கருவிகளோட வேலை செய்யற ஒரு செயல் வீரரா, இல்ல இன்வெஸ்டிகேட்டிவ், அதாவது பிரச்சனைகளை ஆராயிற ஒரு சிந்தனையாளரா, அல்லது ஆர்டிஸ்டிக், அதாவது கற்பனை திறன் கொண்ட படைப்பாளியா, இல்ல மத்தவங்களுக்கு உதவுற சோஷல் வகையாளா, மத்தவங்கள வழிநடத்துற என்டர்பிரைசிங் ஆளா, இல்லனா விதிகளை பின்பற்றி ஒழுங்கா வேலை செய்யற கன்வென்ஷனல் ஆளா. இதுல நீங்க எந்த வகைன்னு யோசிங்க. 2வது படி, உங்க திறமைய மதிப்பிடுங்க. எந்த பாடம் உங்களுக்கு சுலபமா வருது, எதை கத்துக்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கு. 3வது படி, உங்க ஆளுமைய புரிஞ்சுக்கோங்க. பிரஷர்ல நல்லா வேலை செய்வீங்களா, இல்ல அமைதியான சூழல் வேணுமா. 4வது, உங்களோட நீண்டகால பார்வை என்ன. 10 வருஷம் கழிச்சு உங்க வாழ்க்கையை எப்படி பாக்குறீங்க. பணம், அந்தஸ்து, மனநிறைவு, இதுல எது உங்களுக்கு முக்கியம். கடைசியா 5வது படி, உங்க மன அழுத்தத்தை தாங்குற திறன். போட்டி நிறைந்த தேர்வுகள், கடினமான படிப்பு, நீண்ட வேலை நேரம், இதெல்லாம் உங்களால எந்த அளவுக்கு தாங்க முடியும். இந்த கேள்விகளுக்கு நேர்மையா பதில் சொன்னாலே சரியான பாதையை கண்டுபிடிக்கிறதோட முதல் படியை நீங்க எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். பெற்றோர்களுக்காக சில வழிகாட்டுதல்கள். உங்க பிள்ளைங்களோட ஒரு மோதலை உருவாக்காம அவங்களுக்குள்ள நம்பிக்கைய வளர்க்கற மாதிரி எப்படி ஆதரவா இருக்கிறதுன்னு பார்க்கலாம். பெற்றோரோட பங்கு ஒரு கட்டளை அதிகாரியா இருக்கிறதுல இல்ல, ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கிறதுல தான் இருக்கு. உங்க குழந்தையோட பயணத்துல நீங்களும் ஒரு துணையா நடங்க. அவங்க ஆர்வங்களுக்கு தண்ணீர் ஊத்துங்க. அவங்கள மத்தவங்களோட ஒப்பிடாம அவங்களோட தனித்திறமைய கொண்டாட கத்துக் கொடுங்க. அவங்களுக்கு கட்டளையிடாம சரியான கேள்விகளை கேளுங்க. அழிவுகரமான அழுத்தத்துக்கும் ஆக்கப்பூர்வமான ஆதரவுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இந்த படம் ரொம்ப தெளிவா காட்டுது. இடது பக்கம் இருக்கிற செயல்களை தவிர்த்து வலது பக்கம் இருக்கிற அணுகுமுறையை கடைபிடிக்கிறது உங்க குடும்பத்துல ஒரு ஆரோக்கியமான உறவுக்கும் உங்க பிள்ளையோட வெற்றிக்கும் நிச்சயமா வழிவகுக்கும். இத நல்ல மனசுல வச்சுக்கோங்க. சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறது முதல் படிதான். ஆனா அந்த பாதையில தொடர்ந்து முயற்சி பண்றதுதான் வெற்றியை உறுதி செய்யும். இந்த ரெண்டுமே சம அளவுக்கு முக்கியம். முடிவா இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். வெற்றிங்கிறது ஒரு குறிப்பிட்ட துறையில மட்டும் கிடையாது. அது உங்களுக்கும் உங்க ஆர்வங்களுக்கும் உங்க திறமைகளுக்கும் ஏத்த ஒரு பொருத்தத்தை கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்கு. உங்களை நீங்களே கண்டறிகிற அந்த பயணத்தை தொடங்க இதுதான் சரியான நேரம்.